හාල් ප්‍රශ්නයක් අවුරුදු සමයට එනවා කියලා அரிசி பிரச்சனை பண்டிகை காலத்தில் ஏற்படும் என எதிர்க்கட்சி குறிப்பிடுகிறது. நாங்கள் குறிப்பிடவில்லை. சுற்றியிருப்பவர்கள் தான் குறிப்பிடுகின்றனர். அரசாங்கம் அவ்வாறு குறிப்பிடவில்லை. அது தொடர்பில் உரிய வேலை திட்டங்களை முன்னெடுத்து தட்டுப்பாடின்றி அரிசியை விநியோகிப்போம். அறுவடையின் போது விவசாயிகளுக்கு உரிய விலையை பெற்றுக் கொடுப்பது எமது தேவையாக உள்ளது. 2024-2025 பெரும்போகத்தில் தான் விவசாயிகளுக்கு நல்ல விலை கிடைத்தது. அது தொடர்பில் தான் நெட் சந்தைப்படுத்தல் சபை ஊடாக நடவடிக்கைகளை மேற்கொண்டோம். எந்த ஒரு விவசாய அமைப்பிடம் இருந்தும் நெல்லுக்கு உரிய விலை கிடைக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படவில்லை. ஆர்ப்பாட்டங்கள் இல்லை. விவசாயிகளின் பக்கத்தில் பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டுள்ளது. பிரச்சனைகளை தீர்க்கும் வகையில் தான் நாம் செயல்பட்டோம். நாம் மேற்கொண்ட முறை வெற்றி அளித்துள்ளமையினால் எந்தவித குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படவில்லை. அரிசி விலையை முகாமித்துவம் செய்வதற்காக எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் வெளிநாட்டிலிருந்து அரிசியை கொண்டு வந்து அதனை கட்டுப்படுத்தி நிர்வகிப்போம். எமது கொள்கைதான் நாட்டுக்கு தேவையான அரிசியை உற்பத்தி செய்து அதற்கான வேலை திட்டங்களே நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. விவசாயம் என்பது காலநிலை உள்ளிட்ட ஒரு சில செயல்பாடுகளினால் மாற்றமடையும். அதற்கேற்ற வகையில் நுகர்வோருக்கும் விவசாயிகளுக்கும் பிரச்சனை ஏற்படாத வகையில் தேவையான வெளிநாட்டிலிருந்து அரிசியை கொண்டு வருவோம். அரிசி மற்றும் நெல் உற்பத்தியை மேற்கொள்வதே எமது கொள்கையாகும். ඒ පිළිබඳ ප්‍රශ්න නැහැ. නමුත් අපේ ප්‍රතිපත්තිය තමයි රටට අවශ්‍ය කරන දේ රට තුල විශේෂයෙන් වී සහල් නිෂ්පාදනය කර ගැනීම. கண்டி மாவட்ட இணைப்புக்குழு கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். விவசாயத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வனவிலங்குகள் தொடர்பிலான கணக்கெடுப்பு பல்வேறு விடயங்களை அடிப்படையாக கொண்டதாக அவர் குறிப்பிட்டார். මේ 28 වෙනිදා අපිට වාර්තාව ලැබෙනවා. 28ஆம் தேதி எமக்கு அறிக்கை கிடைக்கப்பெறும். இதனை முழுமையான பிரச்சனை இல்லாத அறிக்கையாக கருத முடியாது. மேலும் பல தடவைகள் கணக்கெடுப்பை மேற்கொள்ள வேண்டும். வன விலங்குகள் முகாமித்துவம் என்ற விடயத்தை முன்னோக்கி கொண்டு வர எதிர்பார்க்கின்றோம். எமது நாட்டில் அவ்வாறான விடயம் இல்லை. வன ஜீவராசிகள் திணைக்களம் வன விலங்குகளை பாதுகாப்பதற்கே உள்ளது. முகாமித்துவம் என்ற விடயம் இல்லை. அவ்வாறு செய்ய வேண்டுமாக இருந்தால் விலங்குகள் தொடர்பிலான கணக்கெடுப்பு இருக்க வேண்டும். எமது நாட்டில் அவ்வாறு இல்லை. ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் கங்காருகள் கணக்கெடுக்கப்படுகின்றன. அவர்களுக்கு அது தொடர்பிலான எண்ணிக்கை தெரியும் என்பதனாலே தான் அவர்கள் முகாமித்துவம் செய்கின்றார்கள். இலங்கையில் குரங்குகளின் எண்ணிக்கை குறித்து கூட கணக்கெடுப்புகள் இல்லை. அன்னளவான கணக்கெடுப்பை ஏனும் மேற்கொள்ள வேண்டும். அவ்வாறு பெற்றுக்கொண்டால்தான் வெளிநாடுகளுக்கு அனுப்புவதா எவ்வாறு முகாமித்துவம் செய்வது என்பது தொடர்பில் விஞ்ஞான ரீதியிலான முடிவை பெற முடியும். இதுவரை அவ்வாறான செயல்பாடு இடம்பெறவில்லை. நாம் இதனை ஆரம்பித்திருக்கின்றோம். இது பூர்ணத்துவம் பெறாது என்பது நமக்கு தெரியாது. அன்னளவான தீர்மானம் ஒன்றை பெற்று அதனை அடிப்படையாக கொண்டு நாம் முகாமித்துவம் செய்வோம். කළමනාකරණය කිරීමට අදාළ කරන